நான் இன்னைக்கு உங்களுக்கு ஒரு கதை சொல்ல போகிறேன். அந்த கதையை கேட்டு நல்லா ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், என்ஜாய் பண்ணுங்கள். வாங்க கதைக்குள்ள போகணும். ஒரு ஊரில் ஒரு திடீர்னு ஒரு 2 வயசு குழந்தைக்கு உடம்பு சரியில்லாமல் போச்சு. உடனே அவங்க அப்பா அம்மா அந்த 2 வயசு குழந்தைய தூக்கிக்கிட்டு வேக வேகமாக ஆஸ்பத்திரியில் கொண்டு போய் டாக்டர்கிட்ட காட்டினாங்க. டாக்டர்கிட்ட காட்டினா டாக்டரு பார்த்துட்டு, இது ஒரு அபூர்வமான நோய், இந்த நோய் வந்தால் காப்பாற்றுறது ரொம்ப கஷ்டம் அப்படின்ட்டு. உடனே அவங்க அம்மாவுக்கும் அப்பாவுக்கும் வருத்தம் தாங்க, டாக்டர் எப்படியாவது என் குழந்தைய காப்பாற்றுங்க, இதுக்கு ஒரே ஒரு வழி தான் இருக்குது. இதே மாதிரி நோயால் பாதிக்கப்பட்ட குழந்தை இருக்குன்னா அந்த குழந்தையோட ரத்தத்தை இந்த குழந்தைக்கு ஏற்றினா இந்த குழந்தை உயிர் பிழைக்கிறதுக்கு சாத்தியம் அப்படின்ட்டு. உடனே ஆமாம் டாக்டர், எனக்கு ஒரு பையன் இருக்கான், அவன் இதே மாதிரி தான் ஒரு 3 வருஷத்துக்கு முன்னாடி அவனுக்கும் பாதிக்கப்பட்டாங்க. அவன் அந்த நோயிலேருந்து பிழைச்சி வந்துட்டான், வேணா அவன் ரத்தத்தை குழந்தைக்கு ஏற்றுங்க அப்படின்னு. சரி வாங்க உங்கள் பையனை கூப்பிட்டு வாங்கன்றாங்க. உடனே அவங்க அம்மாவுக்கு அப்பாவுக்கு இனிமேல் நம்ம குழந்தை பிழைச்சிக்கோ அப்படின்னு. உடனே அவங்க பையனை ஆஸ்பத்திரிக்கு கூப்பிட்டு வருவாங்க. கூப்பிட்டு டாக்டர் சொல்லுவார், தம்பி இந்த மாதிரி உன் தங்கச்சிக்கு இந்த மாதிரி நோயால் பாதிக்கப்பட்டிருக்காங்க, உன் ரத்தத்தை இந்த குழந்தைக்கு உன் தங்கச்சி ஏற்றினாலும் உன் தங்கச்சி பிழைப்பா, ஏற்றுறதுக்கு சம்மந்தமா அப்படின்ட்டு. உடனே தாராளம் டாக்டர் அப்படின்ட்டு அவன் சந்தோஷமாக சிரிச்சுக்கிட்டே சரி டாக்டர். உடனே ஆஸ்பத்திரியில் ஆப்ரேஷனுக்கான ஏற்பாடெல்லாம் நடந்துருச்சு. உடனே இந்த பையனை திருப்பி கட்டில் படுக்க, தம்பி திருப்பி எனக்கு முழு சம்மதம் தான் டாக்டர்னா. உடனே இவன் உடம்புல நேரடியாக அவன் தங்கச்சி உடம்புக்கு ரத்தத்தை ஏற்றுவாங்க. ரத்தத்தை ஏற்றினோன்னா அப்படியே ஆப்ரேஷன் நடந்துக்கிட்டே இருக்குது. இவனுக்கு அப்படியே சோர்ந்து போயிட்டான். அப்புறம் அப்படியே வருத்தமாயிட்டான். இருந்த கொஞ்சம் இந்த சிரிப்புன்னு போயிடுச்சு. உடனே டாக்டரு அவங்க இருந்த நர்ஸுங்க எல்லாத்துக்கிட்டையும், இந்த மாதிரி நான் இன்னும் கொஞ்சம் நேரத்தில் செத்து போயிடுவேன் தானே, நான் செத்த உடனே என் தங்கச்சி பிழைச்சிங்க தானே, சாகும்போது எப்படி ரொம்ப வலிக்குமா அப்படின்ட்டு. உடனே டாக்டரு, இல்லை தம்பி, உனக்கு ஒன்றுமே ஆகாது, உன் தங்கச்சியும் பிழைச்சிப்பா, நீயும் பிழைச்சிப்பா. இல்லை டாக்டரு, எனக்கு நம்பிக்கை, என் உடம்புல இருந்து எல்லா ரத்தத்தையும் இருக்குது. ஆனால் டாக்டர் சொல்லியிருக்காரு, இல்லை நீ பிழைச்சிப்பா. அப்புறம் ஒரு 6 ஹவர் கழித்து ஆப்ரேஷன்லாம் முடிஞ்ச அப்புறம் அவன் தங்கச்சியும் பிழைச்சிருவாங்க, அவனும் பிழைச்சிருவான். பிழைச்ச உடனே டாக்டரு, பார்த்தியா உன் உடம்புலேருந்து கொஞ்சம் தான் ரத்தம் எடுத்தான், நீ தவற நினச்சிட்டியா தம்பி, இந்த மாதிரி நிறையா ரத்தம் எடுத்துட போகிறோம் அப்படின்னு. ஆமாம் டாக்டர், அப்படி தான் இந்த டாக்டர் நினச்சேன். அப்படிலாம் இல்லைப்பா, இதுலேருந்து 1/4 ரத்தம் எடுத்து உன் தங்கச்சி ஏற்றணும். உடனே உன் தங்கச்சியும் பழக்கிட்டா, நீயும் பழக்கிட்டா. அப்புறம் தான் அவனோட தியாகத்தை அங்கே உள்ள டாக்டருங்க எல்லோரும் ரொம்ப மிச்சம். இவன் தவறாக புரிஞ்சுக்கிட்டான், நம்ம நம்ம உடம்புலேருந்து ரத்தத்தை மொத்தத்தை எடுத்து நம்ம தங்கச்சி எடுத்துட்டு நம்ம தங்கச்சியை பழக்க வச்சுட்டு நம்மளை சாவடிச்சிருவாங்க அப்படின்னு நினச்சிட்டான். ஆனால் இருந்தாலும் மன தைரியத்தோடு அவன் தங்கச்சிக்கு ரத்தம் கொடுத்தான் பாருங்க. அதை எல்லாரும் பாராட்டுறாங்க. இதுதான் இந்த கதையோட தான். அதான் தங்கச்சியின் மேல் பாசம், ரொம்ப அளவு கடந்த பாசத்தினால அவன் தன் உயிரே போனாலும் பரவாயில்லன்னு அவன் தங்கச்சியை காப்பாற்றும். இதுதான் இந்த கதையோட. நன்றி, வணக்கம்.